அந்தம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே ஆதியும் அந்தம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே வாசல் மிகுந்த உடம்போடு பிராண வாயுவோ இந்திரியம் ஆனதென்று காசலையா மதி சேர்த்து வளர்ந்ததன் காரணம் நாலடி ஞான பெண்ணே வாழைச்சித்தர். பிச்சுமணி உங்க மாமாவை சந்தேகப்படுறான். தன்னந்தனியா அந்த காட்டுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க? காக்கை சித்திர பார்க்க போயிட்டு இருக்கீங்க. ஓ, சித்திர பார்க்க போறீங்களா? சில மூலிகை எல்லாம் கிடைச்சா நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன்டா. கிடைச்சா சாதிக்கலாம் தான், ஆனா கிடைக்கலையே. ஆனா சித்தவனத்துக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும். அங்க போறதுக்கு சித்தரோட உத்தரவு கேட்க வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. ஐயா கோச்சுக்க கூடாது. சாமி ரொம்ப நாளா தியானத்துல இருக்கிறாரு. அவர் தியானத்தை புரியுது. இப்ப சாமியை பார்த்து பேச முடியாது. நீங்க உங்க வேண்டுதலை சாமி கிட்ட வச்சுட்டு போங்க. அதனால எனக்கு மூலிகைங்க கிடைக்குமா என்ன? நான் அப்புறமா வந்து சித்தரை பார்க்கறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
சாமியை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க ஐயா. நீங்க வர்றதா சாமி வந்து கனவுல சொன்னாரு. அதான் உங்களுக்காக முன்னாடியே வந்து நான் காத்துட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய. வாங்கம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. மடி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்த்து வாங்கம்மா. பார்த்து பார்த்து உட்காருங்கம்மா. ஓம் நம சிவாய. சுவாமி, நீங்க தியானத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பார்த்து பேசிட்டு போக முடியலனாலும் என் மனசுல இருக்க குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன் சாமி. என் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நீங்க தான் சாமி எனக்கு அருள் புரியணும். சுவாமி, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. அவர் நிரபராதின் தீர்ப்பாகி ஜெயில இருந்து வெளியில வரணும். என் பொண்ணுக்கு சீக்கிரமா சித்தம் தெளிஞ்சு அவ குணமாகணும். என் மகன் என் பொண்ணை குணப்படுத்துறதுக்காக மூலிகையை தேடி வைத்தியரோட சித்தவடத்துக்கு போறானா. வேணான்னு சொன்னாலும் போயே திருவேன்னு பிடிவாதமா இருக்கிறான். அங்க போய் அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. எப்படியாவது அவனை போக விடாம நீங்க தான் தடுக்கணும். இல்ல அவன் போன அண்ணா அந்த மூலிகையும் கிடைச்சி அவனுக்கும் வைத்தியருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பத்திரமா திரும்பி வரணும். சாமி, நீங்க தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும் சாமி. அம்மா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கிறீங்க. சாமியோட பிரசாதத்தை சாப்பிடுங்க. இந்த வேரை சாமி உங்களுக்காகவே கொடுத்திருக்காரு. இந்த வேருக்கு பேரு அபயகந்தின்னு சொல்லுவாங்க. உங்க பையன் சித்தவனத்துக்கு போறதா சொன்னீங்கல்ல, அப்படி அவர் போறப்ப இதை அவர் கையில கொடுத்து அனுப்புங்க. அதனால எந்த விலங்குகளாலேயோ விஷ ஜந்துக்களாலேயோ அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் இத தரையில போடாம பாத்துக்குங்க, பத்திரமா வச்சுக்குங்க. சரி. ஏம்மா, துணைக்கு உங்க பையனையும் கூட கூட்டு வந்திருக்க கூடாது? அவனுக்கு சாமிகள் மேலேயும் சித்தர்கள் மேலேயும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை சாமி. நல்லவன் தானம்மா? ரொம்ப நல்லவன் சாமி. ஆனா என்னமோ தெரியல, அவன் கடவுளையே நம்ப மாட்டேங்கிறான். அதனால என்னம்மா, சாமிக்கு ஒருத்தன் தன்னை நம்புறானா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாரு. அவன் நல்லவனா இல்லையாங்கிறத மட்டும்தான் பாப்பாரு. போக போக உங்க மகனுக்கு எல்லாம் சரியாயிடும். புரிய வேண்டியது புரியும் போது, தெரிய வேண்டியது தெரியும் போது தானா எல்லாம் சரியாயிடும்மா. சரிங்க ஐயா. சரிம்மா, நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகத்துல இருக்கு இல்லையா? வீட்டுக்கு போய் இந்த வேற பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்டு உங்க பையன் சித்தவனத்துக்கு போறப்ப இதை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சரிங்க ஐயா. அப்புறம்
ஒரு முக்கியமான விஷயமா. சொல்லுங்க ஐயா. இந்த வேற எப்படியாவது அடையணும்னு ஒரு மாந்திரிகர் இங்க சுத்திட்டு இருக்காரு. ஈஸ்வரா. இந்த வேறு உங்ககிட்ட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிட வேணாம். பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்கம்மா. ஓம் நம சிவா. ஓம் நம சிவா. ஆசானே எங்க எதுக்கு நிக்கிறோம்? ஏய், அந்த அம்மா கிட்ட இருக்கிற அபயகந்தி வேறு மட்டும் நமக்கு கிடைச்சது, எந்த ஆபத்தும் இல்லாம நம்ம சித்தவனத்துக்குள்ள போய் நமக்கு வேண்டிய அத்தனை மூலிகைகளையும் பறிச்சுட்டு வரலாம். அந்த வேறு நம்ம கிடைக்கணுமே. கிடைக்கும். எப்படி ஆசானே? மந்திரத்தோட தந்திரத்தையும் புத்தியையும் பயன்படுத்தினா மனுஷனால எதையும் சாதிக்க முடியும். இப்ப நடக்க போறத வேடிக்கை பாரு. உன் முகத்தை முடிக்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த சொல்லியே அங்க கொண்டு போய் பத்த வச்சுட்டு வந்துடுற. சரி ஆசானே. வா, சீக்கிரம் போயிடுவோம். என்ன ஆசானே அந்த வேறு அப்படி பாக்குறீங்க? பின்ன பெரிய புதையலே நமக்கு கிடைச்சிருக்கடா. இந்த வேரை மட்டும் வச்சுக்கிட்டு சித்தர் வாக்கு இல்லாமலேயே நாம சித்தவனத்துக்குள்ள பத்திரமா போய் வர முடியும். கேரள நாட்டு மலைகள்லயும் கொல்லி மலையிலயும் கிடைக்காத அதிசய மூலிகைகள்லாம் இந்த சித்தவனத்துக்குள்ள கிடைக்குமா? அப்படியா ஆசானே?
ஆமா, பேய் மிரட்டி, யானை வணங்கி, ஏறு சிங்கி, அச்சங்கரணை, மலை தூக்கின்னு எவ்வளவோ மூலிகைங்க அங்க கிடைக்கும். விதவிதமான பேர்லாம் சொல்றீங்க ஆசானே. அதெல்லாம் எதுக்கு பயன்படும் ஆசானே? டேய் நானா, பேய் மிரட்டி பேயையும் விரட்ட உதவும். யானை வணங்கி இருந்தா யானையும் கும்பிடு போடும். ஏறு சிங்கி இருந்தா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அச்சங்கரணை இருந்தா கோழைய கூட தைரியசாலி ஆக்கிடும். ஓ, மலை தூக்கி இருந்தா மலை போல வர பிரச்சனையெல்லாம் தூள் தூள் ஆயிடும். அப்படியா? எனக்கு மட்டும் இந்த மூலிகையெல்லாம் கிடைச்சிருச்சு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களெல்லாம் ஆட்டி படைப்பேன். எல்லாம் சரி ஆசானே. சித்தருக்கு தெரிஞ்சா உங்களை சபிச்சிட மாட்டாரா? அவர் தான் தியானத்துல இருக்காரே. அவரு கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நம்ம சித்தவனத்துக்குள்ள போய் நமக்கு தேவையான மூலிகைகள்லாம் கொண்டு வரணும். சரி வா போலாம். ஈஸ்வரா, கடவுளே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஈஸ்வரா, இறைவா, வாங்கம்மா. ஈஸ்வரா, வள்ளி, இத பாத்தியா? இதுக்கு பேரு அபயகந்தி வேரா. இந்த வேறு நம்ம கிட்ட இருந்தா எந்த ஆபத்தும் நம்மள தீண்டாதான். காட்டு விலங்குகளும் விஷ ஜந்துக்களும் நம்மள தீண்டாதான். காக்கை சித்தர் இத நம்ம கண்ணனுக்கு தான் கொடுத்து விட்டாரு. அப்படியா? காக்கை சித்தர் உங்களை பார்த்தாரா? பேசினாரா? இல்ல வள்ளி, நான் போகும்போது காக்கை சித்தர் தியானத்துல இருந்தாரு. ஆனா நான் போற விஷயம் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அதனால அவரோட சிஷ்யர் எனக்காக வழியில காத்துட்டு இருந்தாரு. வள்ளி, அங்க நடந்த அதிசயம் என்னன்னா, காக்கை சித்தரை பார்க்க சொல்லி நீ தம்மா எனக்கு யோசனை சொன்ன. இந்த வேற கண்ணனுக்கிட்ட கொடுத்தா போதும், அவனுக்கு எந்த ஆபத்துமே வராது. அதுக்கப்புறம் கண்ணனை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. இந்த வேர் என் புருஷனுக்கும் கிடைச்சிருந்தா அவரும் பத்திரமா வந்திருப்பாரு இல்லம்மா? உன் புருஷன் சொல்லாம கொல்லாம சித்தமனத்துக்குள்ள போயிட்டான். அவன் தலைவிதி அவனுக்கு சீக்கிரமே ஆயுள் முடியணும்னு இருக்கு. அவனை நினைச்சு நீ கஷ்டப்படணும்னு உன் தலையில எழுதிருக்கு. இதை யாராலமா மாத்த முடியும்? முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி இனி என்னமா பிரயோஜனம்? கண்ணா, நீ எப்ப கண்ணா வந்த? நீங்க கோவைக்கு போயிட்டு வந்த கதையை சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் வந்துட்டேன். வள்ளி, உன் புருஷன் இருந்ததுனால நீ இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்னடா கண்ணா, அந்த பொண்ணுகிட்ட இப்படி சொல்லிட்ட? புருஷன் இந்த பொண்ணுகிட்ட இப்படிதான் பொசுக்குன்னு பேசுவாங்களா? அம்மா, நான் என்னமா தப்பா சொன்னேன்? வள்ளி என் தங்கச்சி மாதிரி.
வைத்தியர் இருக்கிற காலம் வரைக்கும் சரி, அதுக்கப்புறமா அவளுக்கு தொண வேண்டாமா? இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணாதானே உண்டு. அதெல்லாம் சரி கண்ணா, ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏமா நடக்காது? நேரம் பார்த்து நானே வைத்தியர்கிட்ட பேசுறேன். ஓ, இதான் அபயகந்தி வேறாக்கும், காக்கை சித்தர் கொடுத்தாராக்கும். இதை கொண்டு போனா எனக்கு எதுவும் ஆகாதா? இதை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா ஒரு கத்தியே எடுத்துட்டு போலாம். சிவா சிவா, என்ன கண்ணா எல்லா விஷயத்திலும் உனக்கு கிண்டல் அலட்சியம்? இது பாரு கண்ணா, நான் அவரை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க வரேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவரோட மகிமை என்ன நீ புரிஞ்சுக்கணும் கண்ணா. ஐயோ, நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த வேறையே நான் எடுத்துட்டு போறேன். இரு இரு, நான் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு உனக்கு தரேன். இரு. கதவு தரேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா? எஸ் டாக்டர். ஆனா இவரோட முகத்துல சாப்பிடாத களைப்பு கொஞ்சம் கூட தெரியலையே. 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு காக்கா ஒரு காம்பவுண்ட் இருக்க 4 இலைகளை கொண்டு வந்து இந்த ஜன்னல்ல போட்டு போயிருது. அது வரைக்கும் தியானத்துல இருக்க அவர் அந்த காக்காவோட சத்தம் கேட்டதை விழிச்சு பார்த்து அந்த இலைகளை எடுத்து சாப்பிடுறாரு. மறுபடியும் தியானத்துக்கே போயிடுறாரு. இவருடைய குருநாதர் காக்கை சித்தர்னு ஒருத்தர் இவருக்கு தேவையான உணவை ஒரு காக்கா மூலமா கொடுத்து விடுறதாக என்ன வந்து பார்த்த ஜோசியர் ஆறுமுகன் ஒருத்தர் சொன்னார். சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாவும் மலைப்பாவும் இருக்கு. கரெக்ட். எனக்கு ஒரு சந்தேகம், மூலிகை இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு நாள் கணக்கா சாப்பாடு எதுவும் சாப்பிடாம இருக்க முடியுமா?